மலேசியாவுடைய முக்கியமான இது பார்த்தீங்கன்னா பாமாயில் தயாரிப்பு தான். அந்த பனை அந்த நம்ம ஊர்ல அங்கிருந்தானே பாமாயில் இறக்குமதிங்கிறதே அங்கே தான். அங்கே ரொம்ப அதுக்கு முன்னால் ரப்பர் வந்து நிறைய விளைஞ்சிருந்துச்சு. இந்த ரப்பருடைய விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்ச உடனே அது விலை சர்வதேச ஆமாம் சர்வதேச அளவில் ரொம்ப விலை சேர்ந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் அழிச்சிட்டு இங்கே டூரிசத்திற்கான வேலைகளையும் செஞ்சுருக்காங்க. தேயிலை இருக்கோ டீ எஸ்டேட்டு கொஞ்சம் இருக்கு. மற்ற நாடுகளை போல் அளவுக்கு பெரிய பிரமாண்டமாக இல்லை. அங்கே விவசாயம் இருக்கு. மலேசியா வந்து சிங்கப்பூர் மாதிரி பல மடங்கு பெருசு. அது எவ்வளோ பெரிய ஏரியா இது. நாங்கள் வந்து இப்போ நான் சொன்ன 2 மணி நேரத்தில் நான் வந்து இங்கே சுற்றிடலான்னு. இப்போ நாங்கள் ஒரு எல்லையிலிருந்து அது 795 கிலோமீட்டருங்கிறான். ஆனால் கொஞ்சம் இயற்கை வளமாக இருக்கும்பாங்களா? அது உண்மை. ஆமாம், உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல இயற்கை வளங்கள், 2 ஆறுகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அதை வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாக அதை பாராட்டுறாங்க. அது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஒரு நினைவு சின்னமாகவும் பல இடங்களை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மிகப்பெரிய தமிழர்கள் நிறைய இருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி சிங்கப்பூரை போலவே லிட்டில் இந்தியான்னு ஒன்று இருக்கு. அதான் அவங்க குட்டி இந்தியான்னு சொல்றாங்க. அதே மாதிரி சைனா டவுன் இருக்கு. தம்புசாமி பிள்ளைங்கிற ஒருத்தர் தான் அங்க முருகன் கோயிலை கட்டின. தம்புசாமி பிள்ளை வந்து ரொம்ப தீவிரமான முருக பக்தர். ஒரு மலை மேல, ஏன்னா இங்க எல்லாமே நமக்கு இயல்பாவே இங்க என்ன தோணும்னா மலைக்கு மேல இந்து கடவுள்கள் எல்லாமே மலை மேல தானே. எனவே அவர் வந்து மலை மேல அங்க ஒரு கோயிலை கட்டிட்டாரு. தம்புசாமி பிள்ளை எங்க வேலைக்கு போனவர். அங்க வந்து அவர் மேல முருகர் மேல பக்தியா இருந்ததுனால அவர் கட்டி அங்க மேல ஒரு மலை மேல கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு 275 படிக்கட்டு இருக்கு. அந்த மலையில ஏறணும். மலேசியால இருந்தானு அவருக்கு 10 மேலக்காரரு 10 மேல மலேசியா 10 மேல சொல்லுவாங்க. நம்ம தான் பிறகுதான் அது மலேசியாவில் 10 மலையிலேருந்து வந்தவர் அப்படிம்பாங்க. ஆமாம், இப்போ அவர் அந்த உலகத்திலேயே அதிகமான பெரிய சிலை முருகன் சிலை மலேசியால தான் இருந்தது. தம்புசாமி பிள்ளை கட்டிட்டாரா, கட்டுவதற்கு அங்கே அரசு அனுமதியும் கொடுத்துருக்கு. ஆனா அது கொஞ்ச நாளா ரொம்ப நாளா முஸ்லீம் ஆட்சியில சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் முஸ்லீம்களோட டாமினேஷன் தான் அங்க. அப்படியா? இப்ராஹிம் ராஜா வந்து முஸ்லீமா தான் இருப்பாரு. இப்ராஹிம் சுல்தான் அங்க மன்னர் ஆட்சியும் இருக்கு, பிரதமர் ஆட்சியும் இருக்கு. இங்கிலாந்து மாதிரி மன்னர் இருப்பாங்க, தேர்தல் நடக்கும். ஆமா, பிரதமர் மாறுவாங்க, தேர்தல் நடக்கிறது, பிரதமர் மாறுறது, மன்னருடைய இதுவும் அங்க இருக்கு. மன்னருடைய டாமினேஷன் இன்னும் அரசியல்ல செல்வாக்கு. இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்களோ? ஆமா, 60% இஸ்லாமியர்கள் இருக்காங்களா? ஆனா ஒரு பெரிய முற்போக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் சைனர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், தமிழர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், தமிழர்கள் சைனர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். தடையே கிடையாது. அது வந்து நீங்க யாருக்கும் யார் வேணா திருமணம் பண்ணிக்கலாம், காதலிக்கலாம். அதுல எந்த விதமான தடையும் தடை இல்லை. ஆனால் அரசு இஸ்லாமிய சட்டங்கள் சார்ந்துதான் கொஞ்சம் செயல்படுது. செயல்பட்டாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது சுதந்திரமா எவ்வளவு பெரிய முற்போக்கான விஷயம். அவரு சர்வதேச அளவுல கட்டுமானத்துல கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு இருக்காங்க. இந்த ரெட்டை கோபுரம், பெரிய ரெட்டை கோபுரத்தை கட்டி அங்க வச்சிருக்காங்க. அதை விட இன்னொன்னு ஒரு டவர் ஒண்ணு, பெரிய கூம்பு வடிவுல ஒரு மிகப்பெரிய டவர். அது 625 மீட்டர் சொன்னாங்க. 625 மீட்டர், அது 250 மீட்டர் வரைக்கும் அனுமதிக்கிறாங்க போறதுக்கு. எல்லாரும் போகலாம். அதுல ஒரு 5 மாடி இருக்கு. அதுக்கு மேல அந்த 250 மாடிக்கு மேல 5 மாடி இருக்கு. அதுக்கு மேல ஒரு பெரிய அங்க யாரும் இருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் வெறும் அங்க மக்கள்லாம் இருக்கிறதுலாம் இல்ல, அரசு நினைவு சின்னம் மாதிரி இது வரைக்கும் அலோவ் பண்றாங்க. மேல பாக்குறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அலோவ்டு இருக்கு. அதுவும் அங்க அது கட்டுமானம் எப்படி பண்ணாங்கிறதையும் வந்து போட்டு காட்டுறாங்க, வீடியோல போட்டு காட்டுறாங்க. அது அப்படி ஒரு பில்டிங், பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிருப்பாங்க. ரெட்டை கோபுரத்துக்குள்ள கூட போகலாம் பண்ணலாம் பார்த்தா அது ஒரு வியாபார ஸ்தலம் தான். ஆனா அதுல நேரம் இல்லாதனால எங்களை அங்க உள்ள போக முடியல. இப்ப அங்க வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கா? சிங்கப்பூருக்கும் கப்பல் போக்குவரத்து? ஆமா, சிங்கப்பூர் கப்பல் போக்குவரத்து இருக்கு, மலேசியாவுக்கு கப்பல் போக்குவரத்து இருக்கு. ஜென்டைங் சொல்லிட்டு ஒரு டூரிசம் பிளேஸ் தான். அங்க வந்து இந்த கேசினோ சூதாட்ட கிளப்ல இருந்து, கேசினோன்னு ஒரு சூதாட்ட கிளப். ஆமா, கேசினோனாலே பொதுவாக அது சூதாட்ட கிளப் தான். இங்க கோவால இருக்க மாதிரி அங்க அது தனி தீவு. அந்த தீவுக்கு போறதுக்கே வந்து இந்த ட்ரெயின்ல தான் அதாவது
ஆமா ரோப்ல கார்ல அந்த மாதிரி ரோப் இதுல தான் போக வேண்டியிருக்கு. அதில் தான் கொண்டு போய் விடுறாங்க. அதில் கார்லேயும் போகலாம், பட் அது ரொம்ப சுற்றி போக வேண்டியிருக்கு. உலகத்திலே அதிகமான ஹோட்டல்கள் கொண்ட ஒரு அதிகமான ரூம்ஸ் அறைகள் கொண்ட ஒரு ரூம் அங்கே இருக்கு. 7540 ரூம்ஸ் இருக்கு ஒரே ஒரு பில்டிங்லேயே. அதுவும் எங்க ஒரு 80 அடி 100 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில மலையில ஏறுறதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுது. வாக்கிங் போறாங்களா கார்ல கூட்டு போறாங்களா? கார்ல. அதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. ஆமா கார்ல போய் தான் சொல்றேன், கார்லயே 1 மணி நேரம் ஆகுது. வாக்கிங்லாம் கிடையாது. வாக்கிங்லாம் போனா எத்தனை நாள் ஆகும்? அந்த மாதிரி ஒரு பகுதி. அதுல வந்து உங்களுக்கு நிறைய டூரிசம், இளைஞர்கள் ஓட்டுற மாதிரி இங்க இருக்கிற மாதிரியான ரொம்ப தீவிரமான விஷயங்கள்லாம் இருக்கு. பொழுதுபோக்கு அம்சங்கள் தான். அங்க நீங்க காலையில போயிட்டு சாயங்காலம் வரணும். அதுக்கும் சுற்றுலாத்துறை வந்து ஒரு வருமானம். ஆமா ஆமா. ஆனா தனியார் வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளவு மெயின்டைன் பண்றாங்க. நாங்க போயிருக்கும்போது ஒரு விபத்து நடந்துச்சு. அப்படியா? அது கொஞ்சம் எரிஞ்சுலாம் தீ விபத்து நடந்து எரிஞ்சு போயிருந்தது. ஆனாலும் அந்த அதுக்கான எந்த அடையாளமே தெரியாம இயல்பா வந்து அடுத்த நாள் போயிட்டே இருக்காங்க. ஒரு பயம் இல்லாம அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே வெளியே தெரியாத மாதிரி. நாங்க ரோப் கட்டும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னங்க நீங்க இவ்வளவு நெத்தாங்க இவ்வளவு பெரிய விபத்து ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னும் மக்கள் வந்து குஞ்சிட்டு இருக்காங்க, நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. அவன் வேலை செய்யறதுக்கு ஆளுக்கு அவன் சேஃப்டியா இருக்கான்னு அவனுக்கு இது இருக்குது, இல்லைன்னா போக மாட்டான்ல. அந்த மாதிரியான ஒண்ணுதான் நடந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. அவர்களுக்கான அறைகளும் அங்கேயே இருக்கு. ஆமா, இருப்பிடத்தோட சேர்த்து கொடுத்துடுறாங்க. இருப்பிடத்தோட சேர்த்து தான் அங்க வச்சிருக்காங்க. அங்க இருக்காங்க. அங்கே வேலை அவ்வளவு பேர் அந்த டூரிசம் ஸ்பாட்டுக்குள்ள 1000 பேருக்கு மேல வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அங்க அகாமடேஷனோட இருக்கு. உணவு எல்லாமே அவன் விருப்பி இருப்பான். இங்க ஊர்ல வீடு கிடையாது, வேலைக்கு மட்டும் வாடானா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ இப்போ விவசாயம் ஒரு பகுதியில் நடக்கப்போ பாம் ஆயில் தான். விவசாயம் வெங்காயத்துல இருந்து கத்திரிக்காயில இருந்து தக்காளி எல்லா உற்பத்தியும் அங்க இருக்கு. அது கிராமப்புறங்கள்ல இருந்து மலேசியா கோலாலம்பூருக்கு, மலேசியாவோட தலைநகரம் கோலாலம்பூர். அந்த ஈப்பு எங்க மாமா ஈப்போன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அதான் அந்த மாதிரி கோலாலம்பூர் மாதிரி நிறைய ஊருக்கு இருக்கு. தலைநகர் கோலாலம்பூர். சென்னை மாதிரி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி எல்லாம் இருக்கு இல்லையா? கோலாலம்பூர் கேபிட்டல். மலேசியா வந்து தமிழகத்தை விட தமிழக அளவுக்கான ஒரு பெரிய ஊர் தான் அது. சரியா? சிங்கப்பூர் ஒரு சின்ன சிட்டிங்க, அது ஒரு சிட்டி. அது ஆனா அது உலக அளவுல சின்ன சிட்டிங்கிறதுனாலே அவங்களால துல்லியமா மக்களை வந்து கண்காணிச்சு வச்சிருக்க முடியுது. இது மலேசியா வந்து இப்படி இல்ல. மலேசியாவில் அப்படியே என்டர்ல டிஃபரெண்ட் இருக்கு. அங்க நீங்க ரோடு கிராஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற முறை நம்ம ஊர்ல ஒரு இஸ்லாமியரோ ஒரு இந்துவோ ஒரு மாத்தி கல்யாணம் பண்ணுங்கிறது ரொம்ப அபூர்வம். அங்க அரசு அனுமதிக்குது. வேற. இவங்களே முதல்ல நம்ம ஊர்ல அந்த இணைப்பு வரதுக்கே பெரிய கஷ்டமாச்சு. ஆமா, மத நிறுவனங்களுடைய டாமினேஷன் அங்க குறைவு. நீ கும்பிட்டுக்கா, கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கா. மதத்தின் பெயரால் நீங்க வந்து தனி மனிதர்களுடைய உரிமைகள்ல தலையிடக்கூடாதுங்கிறதுல அரசு மன்னராட்சியா இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆட்சியா இருந்தாங்க அங்க நடக்குது. அங்க மன்னருடைய அரண்மனைக்குள்ள சமயத்துல அனுமதிப்பாங்க, மன்னர் இருந்தா அனுமதிக்க மாட்டாங்களாம். ஓஹோ. மன்னருடைய அரண்மனை இருக்கு, அவர் இருக்கும்போது அனுமதிக்க மாட்டாங்க. நாங்க போகும்போது அவர் இருந்துட்டாரு, பார்க்க முடியல. அவர் ஓய்வு எடுப்பாரு. ஆமா, அது வெளியில இருந்தே பார்த்துட்டு வந்தோம். இப்ப பிரிட்டிஷும் அப்படித்தானே இருக்கு. ராஜா ராணி ஒருத்தர் இருப்பாங்க, மற்றபடி டமாக்கரிசா ஓட்டெடுப்பு அதெல்லாம் நடக்கும். அவங்கள பேருக்கு வச்சிருப்பாங்க. அதே செட்டப் தான் இங்க. அதே அங்க இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. மலேசியாவுடைய பார்டர்ல இருந்து கோலாலம்பூர் சிட்டி வர்றதுக்கு 4.5 மணி நேரம் ஆச்சு. 5 மணி நேரம் ஆகுதா? அது பிளைட் தானே? அது பஸ் அது பஸ் தான். அப்படி போனாதான் சைட் சீயிங் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பஸ் போய் சேர்ந்துட்டோம். இதுக்கு எல்லாமே இந்தியன் உணவு வகைகளை நிறைய அங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பெரும்பாலும் கிடைக்கும்பாங்க மலேசியாவில். பஃபே சிஸ்டம் தான், எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன இது உணவு வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சி உணவுல இருந்து சரவண பவன்ல இருந்து முருகன் இட்லி, இது அந்த அஞ்சப்பர் அங்கேயும் இருக்காரா? மலேசியால கொஞ்சம் நிறைய தமிழ்நாட்டு இவங்களெல்லாம் இருக்காங்க நம்ம ஒரு. ஆமா, அங்க ஹோட்டல்கள் எல்லாம் வணிகம் பண்ண போனாங்க இந்த இவங்க ஒரு வணிகர்கள். பசும்பால் காபி வந்து 2 ரேட்டு கூட. அப்படியா? அப்ப வேற என்ன பிளைன் காபி? இது வந்து 2 வெள்ளி.
அப்படியா? பவுடர் காப்பி, பவுடர் டீ, பவுடர் காப்பி எல்லாம் 2 வெள்ளி தான். பசும்பால் வேணும்னா 6 வெள்ளி நினைக்கிறேன் மலேசியாவில். இப்போ மலேசியாவில் 6 வெள்ளிங்கிறது உங்களுக்கு வந்து குறைவு தான். நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 20 ரூபா தான். ஓஹோ, மலேசியா வெள்ளி வந்து ஒரு 19 ரூபா தான் வருது. ஓ, நம்ம காசுக்கு நம்ம காசுக்கு. இப்போ நீங்க 65 ரூபா எங்க இருக்கு? இப்போ இங்க இருந்து போகும்போது இவ்வளவுதான் பணம், நீங்க அந்த ஊருக்கு போகும்போது இவ்வளவுதான் கொண்டு போகணும். அவன் நிறைய எடுத்துட்டு போகணும்னு சொல்றான், கம்மியாலாம் எடுத்துட்டு வராத. ஓ, அப்படி நிறைய எடுத்து வந்து இங்க செலவு பண்ணுவா அப்படிங்கறதான் அவங்க. நம்ம ஒரு காசை எடுத்துட்டு போய் அங்க போய் மாத்திக்கணும். எவ்வளவு வேணா செலவு பண்றதுலாம் அங்க தடையெல்லாம் கிடையாது. ஓஹோ, அப்ப நம்ம ஒரு காசு எடுத்துட்டு போறதுங்கிறது ஒண்ணு. பெரும்பகுதி சிங்கப்பூர் காசு மலேசியாக்குள்ள மாத்திக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா மாத்திக்கிறாங்க. ஓ, ரெண்டும் ஒரே நாணயத்தை. ஆமா, மணி எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் மணி கூட வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அது சிங்கப்பூர் வெள்ளி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஊர்ல இப்ப அங்க ஒரு அந்த வெள்ளிக்குன்னா நம்ம எவ்வளவு பணம் கட்டணும்? அதான் சொன்னேன், 64 ரூபா. 64 ரூபா கட்டினா அவங்க தராங்க. ஆனா விலை அதிகமா இருக்க மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆமா, அவங்க பணத்தை மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு இந்த மணி வேல்யூவை குறைக்கல. ஆக்சுவலா ஒரு பணம் வந்து எப்படி வேல்யூ குறையுதுன்னு சொன்னா, பொருட்டிகள் அவங்கெல்லாம் தங்களுடைய பணத்தை வந்து குறைச்சிக்கிட்டாதான், ஏன்னா நிறைய வருமானங்க அப்படின்னு அவங்க அதை குறைச்சிக்கிற விரும்பல. நீங்க அமெரிக்கா நாணயத்திற்கு ஈக்குவலாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்போ இப்ப அங்கேயும் மக்கள் இப்ப நம்ம ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நம்ம தமிழர்கள் ஒரு மாதிரி ஆடை, சிங்கப்பூர்காரங்க ஒரு ஆடை, பிரச்சனைனா நாகரிகங்கள பண்பாடு பேசுற மொழி வந்து ரொம்ப பழைய மொழி. நமக்கு வந்து பழைய மொழி. சின்ன பிள்ளையில நான் கேட்ட மிந்தி மிந்திடுவாங்க, முந்தி போயிடுவாண்டா. ஆமா, பிந்திடுவாண்டா. அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, தனக்க திங்கலாம், வெள்ளன எந்திரிக்கணும்ங்கிற வார்த்தைகளை இப்போ கிராமத்துல இருக்கு. நிறைய வார்த்தைகளை இன்னும் அந்த மக்கள் அங்க கைடு நமக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கைடை வச்சுதான் நம்ம அங்க சொல்றோம். நிறைய கைடு வந்து நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்திக்கிட்டு. ஒரு சட்டை, பெரிய சட்டையா இருக்கும், கீழே வந்து பாவாடை இல்ல அந்த லுங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கை. நம்ம ஊருக்கு லுங்கி வந்து நிறைய இருக்கக்கூடிய, எங்க ஊர்ல மலேசியாவில் கபாலி படத்துல பார்த்த மாதிரி நிறைய அங்க இருக்கு. ஆமா, சூழலும் இருக்கு. எங்களுக்கு வந்து பானுன்னு ஒரு கைட் பண்ணாங்க. கைடு வந்து அவங்க வந்து நல்லா ஃபேண்ட் போட்டு மாடர்னா தான் இருந்தாங்க. தாட்டு குட்டிட்டு ரொம்ப மாடர்னா தான் பேசினாரு. இங்கிலீஷ்லாம் பேசினாங்க, ரொம்ப சாதாரணமா பேசினாங்க. இருந்தாலும் தமிழ் வார்த்தைகள் அந்த ஒரு பழைய ஸ்டைல்ல தான் இருந்துச்சு. இருக்கு. இப்ப நம்ம சிலோன் தமிழ் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மலேசிய தமிழ் கண்டிப்பா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இல்ல, இப்போ அந்த கலாச்சாரம் இருக்குல்ல, இப்போ இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்குங்க. அவங்க உடைகள், அவங்க இஸ்லாமியர்கள் அந்த ஹிஜாப் போட்டிருக்காங்க. விளம்பரங்கள்லயே இஸ்லாமிய பெண்கள் வந்து முக்காடு போட்டு தான் விளம்பரம் நடிக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறல. இப்ப மலேசியாவுல தமிழர்கள் இருக்காங்க, சிங்கப்பூர் அளவுக்கு எல்லாம் கிடையாது. சிங்கப்பூர்ல கொஞ்சம் ஓப்பன் இருக்கு. சிங்கப்பூர்ல அந்த அவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. மலேசியாவுல பெண்களுக்கான அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு. முக்காடு போட்டுக்கணுங்கிறதுலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணல. அவங்க இயல்பாவே பெண்கள் பண்ணி போட்டுருக்காங்க. ஃபேமிலில இருந்து வரக்கூடிய மந்திரி சபையில நம்ம தமிழர்கள் எல்லாம் மந்திரியா இருக்காங்க. ஆமா, இருக்காங்க. அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அவங்க மலாய் மொழியிலேயே நடத்துறாங்களா? மலாயிலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, சைனீஸ்லயும் இருக்கு. எப்படியான ஒரு விஷயத்தை போய் முடிச்சுட்டு வந்தோம். மிக்க மகிழ்ச்சி. பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. வணக்கம்.